வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஐ மே பி, ஐ கேன் பி, ஐ ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போது நீடு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு படிக்க போகிறோம். எதுக்காக நான் அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த நீடுங்கிற வார்த்தையை வச்சாதான் நீடு பாருங்கள், நீடு டு பி அப்படின்னா பன்மைக்கு வரக்கூடிய வார்த்தை, நிகழ்காலம். நீட்ஸ் டு பினா ஒருமைக்கு வரக்கூடிய வார்த்தை நிகழ்காலம். வெயிட் குழம்பாதீங்க சரியா? அப்புறம் நீடட் டு பினா இறந்த காலம். நீடட். இந்த நீடட் எங்கேருந்து வந்ததுன்னா, கோ வென்ட் மாதிரி நீடட், டேக் டுக் டேக்கன், அது மாதிரி நீடட், பிரேக் புரோக்கன் மாதிரி நீடட். 3 அந்த வினைச்சொல்லின் முதல் உருவம் V1, V2, V3, V4 சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நீடட், நீடிங். அந்த மாதிரி இப்போ இந்த நீடுங்கிற வார்த்தையை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், 2ஆக பிரிக்கிறேன். டூ ப்ளஸ் நீடு. ஏன் டூ போட்டு பிரிக்கிறேன்? அந்த நீடுங்கிற வார்த்தை வந்து V1ல் வந்து டூ வந்து வார்த்தை மறைஞ்சிருக்குது. அப்புறம் அந்த நீடு வந்து நீட்ஸாக மாறும்போது அது ஒருமைக்கு வந்து எஸ் சேருது. எப்போல்லாம் இஸ் வருதோ, ஹீ இஸ் அவன் இருக்கிறான் இல்லையா? அப்புறம் வேறு எங்கே எஸ் வந்தது? ஹீ கோஸ் அப்படிம்போம், ஹீ கம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எஸ் வர இடமெல்லாம் ஒருமை. அப்போ இந்த நீட்ஸுங்கிற வார்த்தையை நம்ம வந்து டஸ் ப்ளஸ் நீட் அப்படின்னு பிரிக்கிறோம். இது வந்து ஒருமை. அப்புறம் இந்த நீடட் இது வந்து இறந்த காலம். அப்போ டிட்டு வரும். அங்கே டூ வந்தது நிகழ்காலம், டஸ்ஸு வந்தது நிகழ்காலம், ஆனால் ஒருமை. டிட்டு வந்து இறந்த காலம் எல்லாத்துக்கும் வரும். டிட் ப்ளஸ் நீடு. இந்த டிட்டையும் நீடையும் சேர்த்தா நீடட் வரும். இந்த நீடடை உடைச்சா டிட் ப்ளஸ் நீடு வரும். இந்த டூவையும் நீடையும் சேர்த்தா நீடு வரும். நீடை பிரித்தா டூ ப்ளஸ் நீடு வரும். இந்த டஸ்ஸையும் நீடையும் சேர்த்தா நீட்ஸ் வரும். நீட்ஸுங்கிற வார்த்தையை உடைச்சோம்னா டஸ் ப்ளஸ் நீடு வரும். இப்படி பிரித்தா தான் நீங்கள் வந்து இங்கிலீஷில் 12 டென்சஸ் படிக்கும்போது ஹீ ஈட்ஸ் இதில் எஸ் வருதா, அப்போ டஸ்ஸு வரும். ஹீ டஸ் ப்ளஸ் ஈட். இந்த டஸ்ஸை வச்சு தான் நம்ம கேள்வியெலாம் உருவாக்க முடியும். ஒய் டஸ் ஹீ ஈட், ஏன் அவன் சாப்பிடுகிறான்? ஹவு டஸ் நாட் ஹீ ஈட், அந்த மாதிரி. அப்புறம் ஹீ ஏட், கடந்த காலம். இந்த நீடட் மாதிரி, நீடடில் என்ன வார்த்தை மறைஞ்சிருக்கு? டிட் ப்ளஸ் நீடு இருக்குது. அதே மாதிரி ஹீ ஏட்டை உடைச்சோம்னா ஹீ டிட் ப்ளஸ் ஈட். அதை நம்ம கேள்வியாக்கணும், ஒய் டிட் ஹீ ஈட், ஏன் அவன் சாப்பிட்டான். ஹவு டிட் நாட் ஹீ ஈட், ஏன் அவன், எப்படி அவன் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியாக்கலாம். ஸோ இந்த அர்த்தங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு நீடுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ நீடு டு பி, நான் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. ஐ டு நாட் நீட் டு பி, நான் இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஹீ நீட்ஸ் டு பி, அவன் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. ஹீ டஸ் நாட் நீட் டு பி, அந்த டு பி வார்த்தையை விட்டுட்டேன், மறந்துட்டேன், சாரி. அவன் இருக்க வேண்டிய தேவை இல்லை. அப்புறம் ஹீ நீடட் டு பி, இது வந்து கடந்த காலம். அவன் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. சரியா? ஹீ டிட் நாட் நீட் டு பி, அவன் இருக்க வேண்டிய தேவை இருந்ததில்லை. ஸோ இந்த நீடை டூ ப்ளஸ் நீடாக பிரித்ததுனால தான் நெகட்டிவ் சேர்க்க முடியுது. இந்த டூ வார்த்தை வரப்போய் தான் அங்கே நாட்டு வருது. அப்புறம் நீட்ஸில் எஸ் இருக்க போய் தான் டஸ்ஸு வருது. நீடட் ஈடி சேர்ந்ததுனால தான் இந்த டிட்டு வருது. எதற்காகனா, இந்த ஈட்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்களேன். ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங். ஈட்டு வார்த்தையை டூ ப்ளஸ் ஈட்டுன்னு பிரிக்கணும். ஒருமைக்கு ஈட்ஸ் வரும், டஸ் ப்ளஸ் ஈட்டுன்னு பிரிக்கணும். ஈட், ஏட்டை பிரித்தோம்னா டிட் ப்ளஸ் ஈட் வரும். அதை பிரித்தா தான் நாட்பட முடியும், கேள்வி கேட்க முடியும். அப்புறம் ஏட், ஈட்டுன்னு எப்படி பிரிக்கிறது? ஈட்டுன்னு வந்து பிரிக்க முடியாது, அதனுடைய பயன்பாடே வேறு. அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். அப்புறம் ஈட்டிங் இல்லையா? ஈட்னா சாப்பிடு, ஐஎன்ஜி சேர்ந்தால் கொண்டுன்னு அர்த்தம். ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு அப்படிங்கிற அர்த்தம். அப்போ ஹீ ஈஸ்னா அவன் இருக்கிறான். ஈட்டிங், ஹீ இஸ் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஹீ வாஸ் ஈட்டிங், ஹீ வாஸ்னு அர்த்தம், அவன் இருந்தான். ஈட்டிங்னா சாப்பிட்டு கொண்டு, அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். ஐ ஆம் கோயிங், ஐஎம்னா நான் இருக்கிறேன், கோயிங்னா போய்கொண்டு, நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் கோயிங்னா நான் இருந்தேன், போய்கொண்டு, நான் போய்கொண்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இந்த நீடுங்கிற வார்த்தை தான் நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண போகுது. அதனால் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க. இது ஒரு அருமையான பாடம். இந்த நீட்ஸு, நீடட் வந்து டூ, டஸ்ஸு, டிட்டு வச்சு நம்ம பிரிக்கிறோம். எல்லா வினைச்சொற்களையும் பிரிக்கிறதுக்கு
இந்த டூ, டஸ்ஸு, டிட்டு பயன்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எதிர்காலமாக வரும்போது இதில் வந்து வில் அல்லது ஷேல் வந்து சேரும். ஐ ஷேல் நீட் டு பி, நான் இருக்க வேண்டிய, இப்போ ஐ நீட் டு பினா நான் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. இதில் ஷேல் போட்டு பாருங்களேன். ஐ ஷேல் நீட் டு பி, நான் இருக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்புறம் ஐ ஷேல் நாட் நீட் டு பி, நான் இருக்க வேண்டிய தேவை இருக்காது. இல்லையா? இப்போ ஹீ நீட்ஸ், ஹீக்கு வந்து வில் வரும். ஹீ வில் நீட் டு பி, அவன் இருக்க வேண்டிய தேவை இருக்கும். ஹீ வில் நாட் நீட் டு பி, அவன் இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்புறம் ஹீ நீடட், இது வந்து கடந்த காலம். அங்கே வந்து வில் ஷேலோட முடிஞ்சு போச்சு. இப்போ இதே மாதிரி என்ன செய்யலாம் நம்ம? 12 டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ இந்த மாதிரி 12 சூத்திரங்கள் இருக்குது, 12 டென்சஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம படிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் உதவி செய்யும். ஸோ மீண்டும் சொல்கிறேன், இந்த நீடு வார்த்தையை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களை ரொம்ப கெஞ்சி காட்டுக்கிட்டுதான். நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, கொஞ்சம் சுகமில்லாத ஆள், லெஃப்ட் சைடு பேரலைஸ்டு. இருந்தாலும் என்னுடைய பிள்ளைங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கட்டுமேன்னு சொல்லி நான் ரொம்ப அக்கறையாக உட்காந்து உங்களுக்கு எழுதி வாசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானமாக வாசிக்கிறேன். இதுக்காகவே நெட்டு நிறைய போட வேண்டியிருக்குது. பரவாயில்ல, தயவுசெய்து நீங்கள் படிங்கப்பா. ஒரு 4-5 பேர் படிச்சிட்டா கூட ஒரு நாளைக்கு நம்மளாம் சந்திக்கும்போது, ஃபாதர் உங்கள் இங்கிலீஷை வச்சு தான் ஃபாதர் நான் நல்லா படித்தேன், நல்லா எழுதுனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னால் போதும். சரியா? ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் உள்ளம் சுகமாகும், இல்லமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ பாட்டு இருக்குது. நான் ஒரு ஆர்சி கத்தோலிக்க பாதிரியார் என்கின்ற முறையில் ஐ ப்ரே ஃபார் யூ, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ.